வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு SQL அட்டாக்கை ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு SQL இன்ஜெக்ஷன் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு கொரீஸ் நிறைய எழுதுகிற மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ அது உட்காந்து நீங்கள் எழுதி அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் ஸோ மச் டைம். ஆனால் கண்டிப்பாக அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப அவசியம். ஓகே, SQL கொரீஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு கொரீஸ்லாம் நல்லா தெரியுது, ஆனால் நீங்கள் அதை டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் சம்டைம்ஸ். ஓகே, அந்த வேலையை குறைக்கிறதுக்கு தான் ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேக் பார். ஓகே, ஸோ இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஹேக் பார்ன்றது ஒரு ஆட் ஆன். ஸோ இந்த ஆட் ஆன் மூலியமாக நீங்கள் ஒரு SQL இன்ஜெக்ஷனை ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கொரியை நீங்கள் உள்ளே இன்ஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கொரிக்கான ஆப்ஷன் அவங்க ஹேக் பார்க்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொரி எழுதி ஃபில் பண்ணிக்கும். அதில் சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ தட் உங்களோட அட்டாக்ஸை நீங்கள் சீக்கிரமாக பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இதை தனியாக ஒரு டாப்பிக்காகவே போட்டிருக்கேன். பிகாஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஹேக் பாரை எப்படி நம்ம ஃபயர்ஃபாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஃபயர்ஃபாக்ஸில் இந்த ஹேக் பார் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹேக் பார் நீங்கள் ஒர்க் பண்ணணும், இதை யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரை டு இன்ஸ்டால் சைபர்ஃபாக்ஸ். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சைபர்ஃபாக்ஸ் தான். சைபர்ஃபாக்ஸ் ஒரு ப்ரௌசர் தான். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைபர்ஃபாக்ஸ். ஸோ இந்த சைபர்ஃபாக்ஸை நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா sourceforge.net அப்படின்ற ஒரு சைட் இருக்குது. ஸோ அந்த சைட்டில் நீங்கள் ஆக்சுவலாக சைபர்ஃபாக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக விண்டோஸ் மிஷினுக்கும் கம்பேட்டபிள் தான், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் லினக்ஸ் மிஷினுக்கு கூட இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஆக்சுவலாக காலி லினக்ஸில் நான் சைபர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஓகே, இது .deb அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் வரும். ஓகே, ஸோ அது ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய ஒரு GitHub பேஜ் இது தான். ஆக்சுவலாக வெப்ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு GitHub பேஜ் இருக்குது. ஓகே, ரெபாசிட்டரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் லிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர், ஸோ அவங்களோட ரெபாசிட்டரி தான் இது. நான் இதை ரிசோர்ஸில் கொடுக்குறேன், ஸோ டோன்ட் வரி. ஓகே, ஸோ இதில் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கும் hackbar.xpi. xpiன்றது ஃபயர்ஃபாக்ஸோட ஆட் ஆன் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த XPIக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. இப்போ நான் எப்படி டவுன்லோட் பண்ணால் சைடில் டவுன்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேக் பார் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இதை நான் சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணதை நான் என்னோடய டெஸ்க்டாப்க்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபைல் ஆக்சுவலாக நான் டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் நான் டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட்ஸில் இருந்தே கூட இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட சைபர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எப்படி இந்த XPI ஃபைலை சைபர்ஃபாக்ஸ்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓப்பன் மென்யூ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் ஆன்ஸ் பேஜ்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஆட் ஆன்ஸ் இருக்கும். ஸோ ஆட் ஆன்ஸ் பேஜ்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே சைடில் ஒரு கியர் ஐக்கான் இருக்கும். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆட் ஆன் ஃப்ரம் ஃபைல். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலாக நம்மளை அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைலுக்கு கொண்டு போகும். ஸோ நம்மளோட XPI ஃபைல் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது என்னோடய ஃபைல், அண்ட் ஹியர் இஸ் த ஃபைல். ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணணும்னா அதுவே கேட்கும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஆக்சுவலாக ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடோன்றதுனால இது ஆக்சுவலாக ரிஸ்க்கு, இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ அதனால தான் டூ அண்டர் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகே, ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. பிகாஸ் நான் இதை சைபர்ஃபாக்ஸில் மட்டும்தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். என்னோடய எல்லா மெயின் திங்ஸ் எல்லாமே என்னோடய ஃபயர்ஃபாக்ஸில் தான் பண்ணுவேன். சைபர்ஃபாக்ஸ் நான் வெறும் இந்த ஹேக் பார்க்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஓகே, உங்கள் ப்ரௌசரை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அதுவே வரும். ஓகே, வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹேக் பார் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு.
ஓகே, ஸோ இந்த ஹேக் பாரை வந்து நீங்கள் ஆக்சுவலாக எங்கே பார்க்கலான்னா, நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு ஹேக் பார் வந்தோடனே இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆனோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஹேக் பார். ஓகே, ஸோ இதுக்குள்ளே எல்லா டூல்ஸுமே இருக்கும், எல்லா கொரீஸ்க்கான எல்லா திங்ஸுமே இதுக்குள்ளேயே இருக்கும், ஹேக் பார்க்குள்ளேயே இருக்கும் ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட SQL இன்ஜெக்ஷனில் நம்ம அப்கமிங் டுட்டோரியல்ஸில் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன், இங்கே பாருங்களேன், இந்த சைடில் வந்து டாகிள் அப்படின்னு ஷோ ஆர் ஹைட் ஹேக் பார்னு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஹேக் பார் மறைஞ்சிரும். இதை கிளிக் பண்ணேன்னா திருப்பி ஹேக் பார் வரும். இதை வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஓப்பன் மெனியூ கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அதை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் கைஸ். இதில் இந்த சின்ன அந்த ஃபயர்ஃபாக்ஸ் அந்த க்ரீன் கலர் ஐக்கான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஓகே, ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ஐக்கான்னு நினச்சிக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதை வந்து நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி அப்படி இப்படி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போட வேண்டியது தான். இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி அங்கே போட்டதுக்கப்புறம் எக்ஸிட் கஸ்டமைஸ்ன்னு கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். இப்போ வந்துட்டு உங்களோட அந்த ஐக்கான் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகும், திருப்பி அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஆகும். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகே, இந்த பர்டிகுலர் ஐக்கானை எடுத்துக்காதீங்க, இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இதுதான் ஆக்சுவல் ஐக்கான். ஓகே, ஷோ ஆர் ஹைட் ஹேக் பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஐக்கான் இருக்கும், அதை தான் நீங்கள் ட்ராக் பண்ணிங்க போடணும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட அப்கமிங்கில் வர நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, so that's all from my side guys. So thank you so much for watching this video.